இன்னைக்கு நம்ம நியூட்ரிஜாரோட ஸ்ப்ரவுட்டட் ராகி தோசா மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது நம்மளுடைய ட்ரையல் பேக்கு. இதை வச்சு நம்ம செஞ்சு பார்த்துடலாம். 50 grams ஆஃப் ஸ்ப்ரவுட்டட் ராகி தோசா மிக்ஸ் எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எங்ககிட்ட இந்த மெஷரிங் ஸ்கூப் இருக்கு. 1 tablespoon கர்ட் எடுத்துருக்கேன். 75 ml ஆஃப் வாட்டர் இதில் ஊற்றிட்டோம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிங்கன்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நம்ம தோசை ஊற்றலாமா? சும்மா ஒரு 3 ட்ராப் ஆயில் தவாவில் போட்டு, நாங்கள் எப்போவுமே இந்த ஆனியன் வச்சு தேய்ச்சி தான் பாப்பா எல்லாம் தோசை ஊற்றி கொடுப்பேன். துணியோ இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இது நல்லாவும் வரும். கொஞ்சம் ஒரு வெஜிடபிள் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் க்ளீன் அண்ட் கிளியராக நல்லா கொடுக்குறோம் பாப்பாவுக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ, மெலிசாக வேணும்னா மெலிசாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் சுற்றி எடுக்கிறத பார்த்து சுற்றி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சுற்றி பாப்பாங்களுக்கு ஆயிலோ கீயோ அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ராகி தோசையோட நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு டால் வச்சு பாப்பாக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம். உங்கள் பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ, எதை தோசைக்கு அவங்களுக்கு தொட்டுக்க பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற இந்த மெஷரிங் கப் அண்ட் இந்த மெஷரிங் ஸ்பூன் ரெண்டுமே எங்களுடைய வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எங்களுடைய நியூட்ரிஜார் ப்ராடக்ட்டை 750 rupees மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்டோட கப்பும் ஃப்ரீயாக வந்துடும். 1200 rupees மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் கூடவே இந்த மெஷரிங் ஸ்பூன் ஃப்ரீயாக வந்துடும்.